ஓர் அழகான காட்டில் பல விலங்குகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தன. அந்த காட்டின் அரசன் வலிமையான சிங்கம். சிங்கராஜாவிற்கு 2 மந்திரிகள் இருந்தனர். ஒருவர் கழுதை, மற்றவர் புத்திசாலி நரி. ஒரு நாள் இரவு காட்டில் விலங்குகளின் நிலையை அறிய சிங்கம், நரி, கழுதை மூவரும் மாறுவேடத்தில் காட்டுக்குள் சென்று பார்ப்பது போல் நடந்து கொண்டார்கள். அப்படியே சென்று கொண்டிருந்தபோது திடீரென்று ஒரு மிருகத்தின் கூக்குரல் கேட்டது. அந்த சத்தம் மிகவும் பெரியதாக இருந்தது. மூவரும் பயந்து நடுங்கி நின்றனர். ஐயையோ, காட்டுக்குள் ஏதோ ஆபத்தான மிருகம் வந்துவிட்டது என்று நினைத்துக்கொண்டு அவர்கள் வேகமாக ஓடி ஒரு மல்லிகை தோட்டத்திற்குள் சென்று ஒளிந்து கொண்டார்கள். சிறிது நேரம் அமைதி. பிறகு எந்த சத்தமும் இல்லை. அவர்களது பயமும் மெதுவாக களைந்தது. அப்போது கழுதை, ராஜா, ஏதோ ஒரு நல்ல மணம் வருது என்று சொன்னது. உடனே சிங்கம், ஆமாம், அது அரளிப்பூவின் மணம் என்றது. கழுதை உடனே, இல்லை ராஜா, இது அரளிப்பூவின் மணம் இல்லை, இது மல்லிகைப்பூவின் மணம் என்றது. சிங்கம் கோபமாக, என்ன, மல்லிகை மணமா? ராஜாவை எதிர்த்து பேசுகிறாயா? உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று கழுதையின் கழுத்தை பிடித்தது. அப்போது பயந்து போன கழுதை, என்னை மன்னியுங்கள் ராஜா, வேண்டுமானால் நரியிடமே கேளுங்கள் என்றது. சிங்கம் நரியிடம் கேட்டது, நரி, இது அரளிப்பூவின் மணமா, மல்லிகைப்பூவின் மணமா? நரி மெதுவாக சிரித்து, ராஜா, எனக்கு 2 நாட்களாக மூக்கில் சளி பிடித்து விட்டது, அதனால் இது என்ன மணம் என்று நுகர முடியவில்லை என்றது. அதைக் கேட்ட சிங்கம் சிரித்து, சாதுரியமாக பதில் சொன்னாய் என்று நரியை பாராட்டியது. பிறகு சிங்கம், உண்மையில் இது மல்லிகை மணம்தான், கழுதை சரியாகத்தான் சொன்னது, நான் சிரிப்புக்காகவே சொன்னேன் என்றது. இதைக் கேட்டு மூவரும் சிரித்துக்கொண்டு மகிழ்ச்சியாக சென்றனர். பாடம் என்ன தெரியுமா குழந்தைகளே? சாதுரியமாக பேசினால் பிரச்சனைகள் சுலபமாக தீர்ந்துவிடும்.